கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 21:44, Matthew 21:44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது 42வது வசனத்துல சொல்லும் போது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கல்லாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தான் அப்படி தள்ளப்பட்ட கல், நான் என்னாவேன், தலைக்கல்லாவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை எச்சரிக்கும் விதமாய், தான் யார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா அங்க சொல்லும் போது, இது தேவனுடைய ராஜ்யத்துல போடக்கூடிய அஸ்திவாரம். இது 118வது சங்கீதத்துல சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய நிறைவேற்றத்தை சொல்லக்கூடியதாக. ஏன்னா இஸ்ரவேல் தலைவர்கள் என்ன, அந்த கல்லை கண்மலையை நிராகரிச்சு விட்டாங்க. ஆனா கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அந்த கண்மலையை உயர்த்துகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தடுமாறுகிறவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்கள், அவர் தேவன் என்று சொல்லக்கூடிய தேவ அதிகாரமும் அவருடைய அடையாளத்தையும் நிராகரிக்கிறவங்க என்ன ஆவாங்க, அவர்கள் நொறுக்கப்பட்டவர்களாய், ஒன்றுமில்லாதவர்களாய், ஆவிக்குரிய முறையில அவர்கள் என்ன, நியாய தீர்ப்புல போய் விழுவாங்க. ஏசாயா 8வது அதிகாரம் 14வது 15வது வசனத்துல சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன, அந்த கல்லே தடைக்கல்லாய் அவர்களுக்கு மாறியது, அதுல அவர்கள் விழுந்தார்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது, ரோமர் 9வது அதிகாரம் 32 33வது வசனத்துல இதே எடுத்து சொல்றாரு. பேதுரு எழுதும் போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 7 8ல இதையே சொல்றாரு. ஆனா அடுத்து சொல்லும் போது, இது எவன் மேல் விழுமோ அவனை நசிக்க போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன, முதலாவது சொல்லுகிறது அவன் நொறுங்கி போவான், இரண்டாவது அவன் என்ன, நசுக்கப்படும் என்று சொல்லக்கூடியதாக. இது எது, கடைசி இறுதியில வரக்கூடிய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கினி என்று சொல்லக்கூடியதாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அது என்ன, அவனை அரைச்சு அப்படியே என்ன, பொடி பொடியாக மாத்தி விடும் என்று சொல்லக்கூடியதாக. தானியேல் 2வது அதிகாரம் 34 35வது வசனம் பார்க்கிறோம். 44 45வது வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11ல இருந்து 16 வரை உள்ள வசனங்கள்ல எப்படி எல்லாவற்றையும் ஜெயங்கொண்டு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, இவர்கள் ஆகாது என்று தலை கல்லு இப்ப தலைக்கல் ஆகுது. இந்த கல்லுல மேல விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல விழுமோ அதுவும் அவனை நசுக்கி போடும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப 2 விதமான நியாய தீர்ப்பு, அது ரெண்டுமே கிறிஸ்துவை குறிக்கக்கூடியது. ஒண்ணு அவர்கள் தடுமாறக்கூடியது, 2வது அவர்களை நொறுக்கக்கூடியது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பது அவர்களுக்கு ஆவிக்குரிய முறையில அழிவுல கொண்டு போய் சேர்க்கும், இறுதியில அவர்களை நித்திய நியாய தீர்ப்புல கொண்டு போய் சேர்க்கும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரக்கல், அவர் தான் தலைக்கல். இது 42வது வசனம். 43வது வசனத்துல என்ன பார்க்கிறோம், இந்த ராஜ்யம் இவர்கள்ட்ட இருந்து, இஸ்ரவேல் தேச தலைவர்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அது மாத்திரமல்ல, இவர்களை கர்த்தர் யாரெல்லாம் அவரை நிராகரிக்கிறாங்களோ அவங்கள இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்கிற அடையாளத்தை காட்டி கொடுக்கிறார். நான் தான் அந்த தலைக்கல். 2வது என்ன சொல்லி இருக்கிறாரு, உங்ககிட்ட இருந்து ராஜ்யம் எடுக்கப்பட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். 3வது என்ன, என்னை நிராகரிக்கிறதுனால நீங்க நியாய தீர்ப்புக்குள்ள போவீங்க, நசுக்கப்படுவீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப நம்ம இந்த நாள்ல என்ன புரிஞ்சு கொள்றோம்னா, கிறிஸ்துவ நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் அவருக்கு முன்பாக வரக்கூடியவனா இருக்க போறான். ஒண்ணு அவன் ரட்சிப்புக்குள்ள போகக்கூடியவனா இருப்பான், இல்லைன்னா நியாய தீர்ப்புல போகக்கூடியவனா இருப்பான். அப்போ நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீங்க என்ன ரட்சிக்கப்பட்ட மக்களா இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அதனால தடுமாற்றம் அடைந்தீர்கள் என்றால்
நியாய தீர்ப்புக்குள்ள போவீங்க. அது மாத்திரமல்ல, இறுதியில நீங்க என்ன நசுக்கப்பட்டு என்ன நொறுக்கி போடக்கூடிய ஒரு காரியத்துல நீங்க போயிருவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்து யார் என்று சொல்லுகிற காரியத்துல நீங்கள் தடுமாறாதபடிக்கு அவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய மக்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்கும்போது மனம் திரும்பி வரக்கூடிய மக்களாய் வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இதோ நீங்கள் யார் என்கிற ஒரு அடையாளம் எங்களுக்கு மிக தெளிவாய் தெரிந்து விட்டது ஆண்டவரே. அதனால ஆண்டவரே, இதை உம்மை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு ரட்சிப்பு, நிராகரிக்கும் போது நியாய தீர்ப்பு என்பதை புரிந்து கொண்டோம். அதனால நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.